ரொம்ப அழகா ஒருத்தங்க சொன்னாங்க, இங்க குமணன் சார் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். தலைமைங்கிறது என்ன தெரியுமாங்க? ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்தேன். ஒரு சிங்க கூட்டம், ஒரு கழுத தலைமை, ஒரு கழுத கூட்டம், ஒரு சிங்க தலைமை. எது ஜெயிக்கும்? கழுத கூட்டம் தான் ஜெயிக்கும். ஏன்னா சிங்கம் தலைமை தாங்கி இருக்கிறது. எது தலைமை தாங்குகிறதோ அதனுடைய தன்மை அந்த கூட்டத்திற்கு வந்து சேரும் என்பதனை எப்பொழுது நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோமோ தலைமைத்துவம் அவ்வளவு சரியாக செயல்படும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், பல நேரங்களில் நாம் சில மனிதர்களை பார்க்கிறோம், அவர்கள் எந்த தலைமைத்துவத்திற்குள் அடங்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் செய்த காரியங்களால் அவர்கள் மிகச்சிறந்த தலைவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தலைவனை சொல்கிறேன். நான் எந்த கட்சிக்கும் உட்படாமல் சொல்கிறேன், எந்த மதத்திற்கும் உட்படாமல் சொல்லுகிறேன். ஒரு தனி மனிதனை பார்க்கின்ற பொழுது அந்த தனி மனிதனிடத்தில் நாம் கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை நாம் பின்பற்ற கூடாதது எது, பின்பற்றக்கூடியது எது என்கின்ற அனுபவங்களை அந்த தனி மனிதன் மூலமாக பெறக்கூடிய ஞானம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். Don't bias. எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல், எந்த ஒரு கருத்து முன்முடிவும் இல்லாமல் மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை பெறுபவன் உயர்கிறான். எனக்கு நிரம்ப பிடித்த ஒரு தலைவனை சொல்கிறேன், கர்ம வீரர் காமராஜர். ஏன் நான் அவரை தலைமை என்று சொல்கிறேன் என்றால், சில விஷயங்களை வாசிக்கிறேன் அவரை பற்றி. என்ன ஒரு லீடர்ஷிப்புங்க, என்ன ஒரு குவாலிட்டி. எஸ்கேபிசமே கிடையாது. நான் இல்லைங்க, நீங்க தாங்க எல்லாம் சொல்லலைங்க. அந்த மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறாரு டேபிள்ல, முதலமைச்சர் டேபிள். எல்லா லீடர்ஸ்க்கும் பொருந்தும் இது. சில டிசிஷன் மேக்கிங் நீங்க தான் செய்யணும். கருத்துக்களை மற்றவர்களிடத்தில் கேட்கலாம். ஜனநாயக முறை மிக மிக அப்ரிஷியேட்டட். ஆனால் முடிவு எடுப்பது நம்முடைய தலைமைத்துவத்தினுடைய மூளைதான். அவர்கிட்ட கேட்கிறாங்க, 22 சீட் இருக்கு, நல்ல கவனிங்க. பிரசிடென்சி காலேஜ்ல 22 சீட் இருக்கு எம்எஸ்சிக்கு, கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். 23வது சீட் ஒன்று வேணும்ட்டு ஒரு பையன் வந்து நிற்கிறான். செக்ரட்டரியை கூப்பிடுறாரு. இந்த பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்கான், பிரசிடென்சி காலேஜில் போய் இடம் இருக்கான்னு பாரு. இல்லைங்க, 22 இடம் தான் முடிஞ்சு போச்சு. ஓ அப்படியா, அப்போ அவனை அடுத்த வருஷம் வர சொல்லுங்க. அவன் கெஞ்சுறான். ஒரு வினாடி யோசிச்சுதுங்க அந்த தலைமை. சரி, கெமிஸ்ட்ரினா லெபார்டரி இருக்கும்ல? ஆமாம். கிளாஸ் ரூம் இருக்கும்ல? ஆமாம். கிளாஸ் ரூமில் இருக்கும்போது லெபார்டரி என்ன இருக்கும்? காலியாக இருக்கும். சரி, லெபார்டரிக்கு பிள்ளைகள் வந்துட்டா கிளாஸ் ரூம் காலியாக இருக்கும். ஓ அப்படியா, அப்போ இன்னொரு ஒரு 22 சீட்டை போட சொல்லு. இதுதாங்க ஷிஃப்டிங் சிஸ்டம். இப்படிதான் வந்தது காலேஜ், ஆஃப்டர்நூன் காலேஜ் இப்படிதான் வந்தது. உடனே அந்த செக்ரட்டரி சொன்னாராம், இதாங்க தலைமை, கேட்டுக்கோங்க, இதான் தலைமை. அவர் சொன்னாராம், செக்ரட்டரி சொன்னாராம், சார் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது சார். ஏன்? ஜீவோ இல்லை சார். காமராஜர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் சொல்றது தான் ஜீவோங்கிறேன். ஏன்னா அவர் தானே அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் சொல்றது தானே ஜீவோ. அங்க உட்கார்ந்து என்ன பேசுறீங்களோ அந்த நேரத்தில் அந்த இடத்தில் அது பேசிவிட வேண்டும், அது செய்துவிட வேண்டும். அதுதான் லீடர்ஷிப். எந்த வாய்ப்பு உங்களுக்கு வருகின்ற பொழுது மிக மிக தெளிவாக அதை செய்யக்கூடியவன் மிக சிறப்பான தலைவனாக இருக்கிறான். நான் இன்னைக்கு ஒன்று சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 1000 முதலமைச்சர்கள் வரலாம், வந்தவங்களே கூட திரும்ப வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் எந்த புதிய திட்டமும் போட்டுவிட முடியாது. ஏற்கனவே காமராஜர் அவர்கள் போட்ட திட்டங்களை மட்டும்தான் இவர்கள் நிறைவேற்ற முடியுமே தவிர எந்த புதிய திட்டங்களையும் போட்டுவிட முடியாது என்கின்ற அளவிற்கு தன்னுடைய ஆட்சியை அமைத்து விட்டு போனவர் கர்ம வீரர் காமராஜர். ஆட்சினா அப்படி இருக்கணும், லீடர்ஷிப்னா அப்படி இருக்கணும். லீடர்ஷிப் அப்படிங்கிறது என்ன? நாம் ஒரு வேலையை செய்கிறோமா, அந்த வேலையை செய்கின்ற பொழுது சூழலை மிக நுட்பமாக கவனித்து அந்த வேலையால் சூழல் ஒரு படி மேலே உயரும் என்று சொன்னால் அவன் அங்கே லீடராக பயன்படுகிறான்.
இதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் பல நேரங்களில் நம்முடைய சூழலை பின்னோக்கி நகர்த்துகின்றனவே தவிர அதை அடுத்த லெவலுக்கு அப்படி எடுத்துட்டு போறதற்கான ஒரு சின்ன ஆட்டிடியூட் ஒருத்தங்கிட்ட இருந்தா அவன் லீடர். அவங்கிட்ட எந்த காரியங்களும் எந்த அதிகாரமும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அமைதியாக இருப்பான். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஒரு லீடரை. நான் சொன்னேன், நீங்க உடனே அவனை அடையாளம் கண்டுபிடிப்பீங்க. ஆனா நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறது வேற, நான் சொல்ற பேர் வேற. நெப்போலியன். நான் சொல்றது மாவீரன் நெப்போலியன். வெரி பவர்ஃபுல் மேன். அதனால்தான் அதுக்கு அந்த பேரை வச்சிருக்காங்க போல. எனக்கு இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்ல பெண்களை பார்த்தால் சந்தோஷம். ஏனால் நெப்போலியன் என்று பேசினாலே அது மாவீரன் நெப்போலியனை பற்றி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்றால் அந்த கூட்டத்தில் பெண்கள் இருக்க வேண்டும். அதனால் நான் அவர்களை முன்வைத்து இந்த வார்த்தையை சொல்ல எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த லீடர் என்ன லீடருங்க அவன். நான் போயிருந்தேங்க, பிரான்ஸ் போயிருந்தேன். 4 அடிங்க, 9th ஸ்டாண்டர்ட் பாய் மாதிரி இருக்கிறான். அவனுடைய ட்ரெஸ் வந்து அந்த வர்சைல் அவனுடைய அரண்மனைக்குள்ள இருந்தது. என்ன லீடர்ஷிப்! ஒரு போர் வீரனாக, அதுவும் அந்த தாய்நாட்டுக்குரியவன் இல்லை அவன், ஒரு போர் வீரனாக ஜாயின் பண்றாங்க. 17 வயசுல, 25-26 வயசுல அவன் வந்து அந்த நாட்டுக்கு பேரரசன். என்ன குவாலிட்டி இருந்ததுங்க அவன்கிட்ட! என்ன அலர்ட் தெரியுமா அவன்! இஸ் வெரி அலர்ட், வெரி அலர்ட். நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். நான் எப்பவுமே ஜனவரி 1 என் டைரியை எடுத்து நான் ஃபர்ஸ்ட் எழுதுறது அவன் சொன்ன வாசகம் தான். அவன் எனக்கு சொல்லிட்டு போன வாசகம். முடிந்தால் அதை உங்களுக்கு புரிந்தால் நீங்களும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அவனுக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியாதே, உனக்கு நீச்சல் கற்றுக்கொள்ளலாம் இல்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அவன் சொன்ன பதில்தான் என் டைரியின் முதல் வாசகம். நான் சுறாக்கள் இல்லாத ஆழ்கடலில் நீச்சல் பழகுவதில்லை. என்ன சொல்லுங்க இது! என்ன சொல்லுது! நீச்சல் தெரியாதுங்க, பழகணும். கடல்ல தான் பழகுவானா, ஆழ்கடல்ல தான் பழகுவானா. பழகும் போது சொரா இருக்கணுமா? எப்ப சொல். அவன் அப்படிதான் வாழ்ந்தான். நான் போயிருந்தேன், அவனுடைய சமாதியை பார்க்க போயிருந்தேன். சீன் நதிக்கரையில் நான் புதைக்கப்பட வேண்டும் என்று சொன்னான். சீன் நதிக்கரை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். போயிருந்தேன். நேராக போய் பார்த்தா பெரிய பியானோ மாதிரி வச்சிருக்கிறான் அவனுடைய அஸ்தியை. பார்த்துட்டு மேலே போய் பார்த்தேன். கீழே போய் பார்க்கணுன்னா கீழே போய் கூப்பிட்டுட்டு போனேன். அங்கே போய் பார்த்தேன். நான் சொன்னேன், கீழே இவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுது, ஏன் முதல்ல மேலே கூட்டிகிட்டு போய் கீழே கூப்பிட்டு வந்தீங்கன்னு. அதுக்கு அந்த கைட் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்கள் தலைவனை, எங்கள் நாட்டின் பேரரசனை நீங்கள் சமாதி நிலையில் பார்க்க வேண்டும் என்றாலும் முதலில் தலை வணங்கித்தான் பார்க்க வேண்டும், பிறகு நேராக பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னார். லீடர்ஷிப்புங்க. ஒரு மனதிலே நான் சொல்கிறேன், இதோ உங்களுடைய முருகானந்தம் டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக இருக்கிறார். எனக்கு தெரியாது, நான் எப்பவுமே சொல்றது வழக்கம், எலெக்ஷனுக்கு எவ்வளோ செலவு பண்றீங்க எப்போ, அதுவும் கவர்னர் எலெக்ஷனுக்கு. இங்க எப்படின்னு எனக்கு தெரியாதுங்க. ஏங்க, தமிழ்நாட்டில் நின்று இருந்தீங்கன்னா இன்னைக்கு நடராஜன் சார் மாதிரி சுற்றுலாத்துறை கிடைச்சிருக்கும். எவ்வளோ செலவுங்க எப்பப்பா. ஆனா என்ன தெரியுமா பொலிட்டிஷியன்ஸ்க்கு உங்களுக்கு இருக்கிற வித்தியாசம்? அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக செலவு செய்கிறார்கள், நீங்கள் சேவை செய்வதற்காக செலவு செய்கிறீர்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். உங்கள் தலைமைத்துவம், உங்களுடைய டிரைவ்னஸ், அதை நீங்க நெஞ்ச உயர்த்தி சொல்லலாங்க. கிட்னி அந்த டயாலிசிஸ், அது இன்னைக்கு சோஷியல் ஒர்க்கா பண்றது ரோட்டரி மட்டும் தாங்க. சோஷியல் ஒர்க்கா பண்ண முடியாதுங்க அது டிஸ்ட்ரிக்ட், அது மட்டும்தான். அதே மாதிரி போலியோ இன்னைக்கு இல்லாம இருக்கணும், அது உங்களால் மட்டும்தான். ஹேட்ஸ் ஆஃப் யூ, உங்களால் மட்டும்தான் அது முடிந்திருக்கிறது. உங்களால் செய்ய முடிந்த காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கின்றன. நீங்க ப்ராஜெக்ட் போடும் பொழுது லீடர்ஷிப் நல்லா இருந்துச்சுன்னா ப்ராஜெக்ட் இப்படிதான் வரும், காலம் உங்களை பேசும். அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் போடுங்க. ஆனால் எல்லோருக்கும் மேடையில் வருவதற்கு ஆசையாக இருக்கிறது. என்னுடைய கிளாஸ்ல எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா யாருங்க செகண்ட் ரேங்க் வாங்குறது? எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வர முடியாது, எல்லோரும் மேடைக்கு வர முடியாது. சில பேர் வேறாக இருக்கணும், சில பேர் காய் கனியாக இருக்கலாம், சில பேர் மலர் இலை தழை கிளையாக இருக்கலாம். சிலர் வேறாகத்தான் இருக்க வேண்டும். வேர் பூமிக்கு வெளியில் வராது, வேர் உள்ளேதான் இருக்கும். உள்ளே இருந்தால்தான் அது மரம். எல்லா வேர்களும் வெளியில் வந்து விசாரிக்க தொடங்கிவிட்டால் வாழ்க்கை இல்லை. அதனால் அச்சப்படாமல் சொல்லுங்கள். சேவை என்பது எது? உலகத்தில் எவன் மிகப்பெரியவன் தெரியுமா?
நான் தமிழ் படித்தவங்க. உலகத்திலேயே மிக உயர்ந்த மொழிங்க தமிழ். நான் சும்மா சொல்லலைங்க, மிக உன்னதமான மொழி தமிழ் மொழி. ஆங்கிலத்தில் பேசினால் அழகாகத்தான் இருக்கும், ஆனால் தமிழில் பேசினால் உயிர் இனிக்கும்ங்க, உயிருக்குள்ள இனிக்கும் அந்த தமிழ். யார் ரொம்ப பெரியவங்கன்னு சொல்லிட்டு அவ்வையிடத்தில் கேட்டார்கள். எல்லோரும் சொல்கிறார்கள் அவ்வை என்பவள் பாட்டின்னு. கிடையாது, சின்ன பொண்ணு, அவ சின்ன பொண்ணு. ஏன் அவளை கிழவின்னு சொன்னாங்க தெரியுமா? சின்ன வயசுல அதியமானோட அவ ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தா. அப்படி சின்ன பொண்ணும் ஒரு ஆணும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை சொன்னான். ரொம்ப பெரிய விஷயங்களை சொல்லணும்னா நமக்கு வயசாகி போயிடணும் அப்படிங்கிறதுனால கிளவி ஆக்கிட்டாங்க அவளை. சின்ன பொண்ணு அவகிட்ட கேட்டாங்க எது பெருசு. அவ சொன்னா இந்த உலகம்தான் பெருசு. அப்போ கேள்வி கேட்டாங்க, அப்போ உலகத்தை படைச்சவன் அதை விட பெருசு இல்லை, அப்போ படைச்சவன் தான் பெரியவனா? அவ்வை சொன்னா பாருங்க, பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன், திருமால் அலைக்கடல் துயின்றோன், அலைக்கடல் சிறுமுனி கலசத்துள் அடக்கம், சிறுமுனி கலசமோ புவியில் சிறுமண், புவியோ அரவினுக்கு ஒரு தலைபாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவள் ஈசனுள் ஒடுக்கம், ஈசன் தொண்டருள் ஒடுக்கம், தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ? தொண்டு பெருசுங்கிறாங்க. சாமி வந்து உக்காந்துக்குமா, தொண்டு எங்க இருக்குதோ அங்க சாமி வந்து உக்காந்துக்குமா. தொண்டன் தான் பெரியவன், தொண்டு செய்பவன் தான் தலைவன். நான் சொல்கிறேன், நல்ல தொண்டனாக இல்லாமல் ஒருவன் நல்ல தலைவனாக இருக்கவே முடியாது. அதிகாரத்தால் எதுவும் சாதிக்க முடியாது. பேரன்பு கொண்டவன் தலைவன் என்பவன். எனக்கு அடுத்த ரொம்ப பெரிய தலைவன்னா தலைவன், அவன் தான் தலைவன். ரொம்ப பிடித்தமான இன்னொரு தலைவன் யார் தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட். ரொம்ப பிடிக்குங்க எனக்கு அந்த மனிதரை. கடவுளினுடைய மெசேஞ்சர், எல்லாவற்றையும் கடந்து நான் அந்த தலைவனை பார்க்கிறேன். ஒரு தலைவன் வந்து நின்றால் அவன் எல்லோருடைய ஆன்மாவும் வந்து மண்டியிடணுங்க அவங்க முன்னால. ஆன்மா மண்டியிடக்கூடிய ஒரு தலைவன். என்ன குவாலிட்டி தெரியுமா? நம் எல்லோரிடத்திலும் அந்த குவாலிட்டி இருக்கணுமா? 2 சொற்களால் அதை நான் சொல்றேன். ஆசீர்வாதம் இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் இருந்தால் புரியும், இல்லைன்னா புரியாது. கொஞ்சம் லேட்டா புரியும், அதுக்குள்ள வாழ்க்கை வீணா போயிடும். சொல்ற சொல் புரியணும். பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் யாருன்னா பைபிளை முழுக்க வாசிச்சு பாருங்களேன். என்ன குவாலிட்டி தெரியுமா லீடர்ஷிப்க்கு? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லீடருங்கிறவன் எல்லாரையும் பின்னால விட்டுட்டு முன்னால நடக்கிறான், அவன் மட்டும் லீடர் இல்ல. எல்லாரையும் முன்னால விட்டுட்டு சரியா போறாங்களான்னு பின்னால நீங்க பாக்குறான் பாருங்க, அவனும் தலைவன் தான். Good shepherd. Good shepherd is a good leader. Good leader. நான் தான் முன்னால வர வேண்டும் என்று நினைப்பவன் லீடர் கிடையாது. என் சுவடுகளை பின்பற்றி என்று சொல்லுபவன் இல்லை லீடர். அவர்கள் ஸ்டெப் சரியாக போகிறதா என்று பார்த்து பார்த்து அவர்களை வழிபடுத்துகின்றவன் லீடர். என்ன தெரியுமா குவாலிட்டி? ஜீசஸ் கிரைஸ்டனுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? நீங்க மதம், சர்ச்சு, வழிபாடு, பைபிள் எல்லாத்தையும் மறந்துருங்க. ரீசரெக்ஷன் அது எல்லாத்தையும் மறந்து உங்க மனசுக்குள்ள ஆழமா போக வேண்டிய ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருந்தா, உங்ககிட்ட அது வந்துருச்சுன்னு அர்த்தம். வராது, கஷ்டம். இன்னிலேருந்து ட்ரை பண்ணுங்க, இந்த வினாடியிலேருந்து ட்ரை பண்ணுங்க. He is the leader. Why? He is having the quality of the mankind. What is the quality? He is a man of no mood. மூடு அப்படிங்கறத ஒண்ணு கிடையாதாங்க அவருக்கு. எதுவுமே அவருடைய மூடை நீங்க கெடுக்கவும் முடியாது, மாத்தவும் முடியாதான். நம்மளை எவ்வளவு சீக்கிரமா மாத்த முடியும் தெரியுமா? ஒருத்தன் நாயோட வாக்கிங் போயிட்டே இருந்தான். முன்னால வந்தவன் கேட்டான், என்ன நாயோட வாக்கிங்கா? எப்படி தெரியுது? ஏன் சார் நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? நான் உங்ககிட்ட கேட்கலையே, நாய் கிட்ட கேட்டேன். முடிஞ்சு போச்சா? அந்த நாய் சாயந்தரம் வரைக்கும் கடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்மள. மூடு இப்படி கெடுத்துடுறாங்களே. என்ன மேடம் நல்லா பேசுவீங்கன்னு பார்த்தா சுமாரா பேசுனீங்க, முடிஞ்சு போச்சு சாயந்தரம் வரைக்கும் என் மூடு. மூடு இப்படி கெட்டுருது. யார் தெரியுமா தலைவன்? மூடே கிடையாதுங்க. அதனால்தான் ஆன்மா வந்தால் அவனிடத்தில் மண்டி. நான் ஒன்று கேட்குறேன், ஏன் கொடைக்கானல செலக்ட் பண்ணீங்க கன்வென்ஷனுக்கு? ஏன் வத்தலகுண்டு நல்லா தானே இருக்குது?
ஏன் திண்டுக்கலுக்கு என்ன குறை? ஏன்? ஏன்னா மலை மலை அப்படின்னா 2 பாயிண்ட். 1, அது குளிர்ச்சியானது. 2, அது அமைதியாக இருக்கிறது. ஒன்னும் இல்லைங்க, நாமும் குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருந்தால் எல்லோரும் நம்மை நோக்கி வருவார்கள். அவ்வளவுதான். ஆழமான ஒரு சொல் சொல்கிறேன். ஒரு நாள் ஆட்டோல எனக்கு இந்த சொல் ரொம்ப பிடிக்குங்க. உங்கள எத்தனை பேருக்கு இந்த சொல் பிடிக்கும்னு தெரியல. எனக்கு வெறுப்பான சொல் மட்டும்தான் வந்து உடனே தொடுது. ஆழமான புத்தி சார்ந்த சொல் தொடறதில்லை. நம்மளை கடந்து போயிடுறோம். பாருங்களேன், இன்னிலிருந்து இன்னொரு சொல்லையும் உங்க டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. தலைவன் அப்படின்னா யாருன்னா குரு. குரு அவன் வழி காட்டுவான், வாழ்ந்து காட்டுவான். குரு. ஆட்டோ பின்னால் எழுதியிருந்துச்சுங்க ஒரு சொல். எனக்கு ஆடி போயிட்டேன் நான் அந்த சொல்ல கேட்டு. முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. அடங்கிய மனமே குரு. மனசு அடங்கி இருந்தா அவன் தான் குரு. உங்க மனசு அடங்கி இருந்தா உங்களுக்கு அது குரு. உங்களுக்கு யார் குருனா, யார் மனம் அடங்கி இருக்கிறார்களோ அவர்கள் குரு. மனம் அடங்கி இருக்க வேண்டும். என்ன என்ன ஏது ஏது என்ற அலைச்சலாக இருக்கக்கூடியவர்கள் தலைமை நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல. அவர்கள் வெறும் அதிகாரிகள், அதிகாரம் படைத்தவர்கள். அதிகாரத்தால் ஒன்றுமே சாதிக்க முடியாது என்பதற்குத்தான் நான் சிங்கக்கதையை சொன்னேன். அன்பினால் தான் சாதிக்க முடியும். யார் நல்ல தலைவன் என்றால் யாரிடத்தில் அன்பு பெருக்கெடுக்கிறதோ அவன் தலைவன். நான் இன்னைக்கு காலையில் சன் டிவியில் பேசினேன். நீங்க எல்லோரும் நேற்று மிக தாமதமாக தூங்கி இருப்பீர்கள். அதனால் காலையில் அதை நீங்கள் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு விஷயம் சொன்னேன், அதில் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பறக்கிறது பிடிக்கும், அப்படி பிரம்மாண்டமாக இருக்கிறது பிடிக்கும், விஸ்வரூபம் பிடிக்கும், எப்பவுமே பிடிக்கும். எங்கள் அப்பா சொன்னார் அந்த விஷயத்தை. நீ உன்னை நீயே எவ்வளவு விஸ்வரூபம் எடுத்து நில் என்றால் உன் விதியை படைக்கின்ற இறைவன் கூட உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும், சொல் பக்தனே உன் விதியை நான் எப்படி எழுத? அப்படி நிக்கணுமா? அப்பா சொல்லி கொடுத்தார் எனக்கு. அது ஒரு உருது கவிதை இருக்கிறது, அதை நான் பல மேடைகளில் சொல்லி இருக்கிறேன். खुदी को कर बुलंद इतना हर तकदीर से पहले खुदा अपने बंदे से खुद पूछे बता तेरी रजा क्या है. இது அப்பா சொன்னது. ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு தலைவனை எப்படி அடையாளம் காண்பது என்று சொல்கிறேன். யார் தலைவன்? வாய்ப்பு கிடைப்பதனால் அதிகார நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கின்றவர்கள் அதிகாரிகள். யார் தலைவன் தெரியுமா? விஸ்வரூபம் எடுக்கின்றவன் தலைவன். கோயம்புத்தூர் எழுத்துலக சிம்மம் ஜெயகாந்தன் ஒரு முறை பேச வர்றார். நான் அந்த மீட்டிங்ல இல்லை, யூடியூப்ல தான் கேட்டேன். நீங்களும் யூடியூப்ல கோயம்புத்தூர் பாரதி விழா ஜெயகாந்தன் போட்டா இந்த பேச்சு வரும். கொஞ்சம் கேளுங்க அந்த பேச்ச. என்ன பேச்சுங்க! மனசு அறுத்து அறுத்து உள்ள போய்கிட்டே இருக்குங்க. புத்தியின் தளத்தில் ஏறிக்கொண்டே இருக்கிறது பேச்சு. ஒரு நோட்ஸ் இல்லாம பேசுறான் மனுஷன். அந்த மனிதரை அறிமுகம் செய்த பொழுது அந்த எம்சி ஒரு வார்த்தை சொன்னாருங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் பிரார்த்தித்து, இறைவனை பிரார்த்தித்து இந்த சொல்லை சொல்கிறேன். உங்கள் மனசுக்குள்ள அது போயிடணும். இந்த பிரார்த்தனையோடு சொல்றேன். எம்சி சொன்னார், இப்பொழுது ஜெயகாந்தன் மேடையில் பேச வருவார், பாரதியை பற்றி பேசுவார், தன் விஸ்வரூபத்தை காட்டுவார் அப்படின்னார் எம்சி. மேல ஏறிச்சிங்க, நின்னாரு. நண்பர் சொன்னார், ஆழமா கவனிங்க, புரிந்தவர்கள் அலர்ட் ஆயிருவீங்க. நண்பர் சொன்னார், நான் பாரதியை பற்றி பேசுவேன், விஸ்வரூபம் காட்டுவேன் என்று. விஸ்வரூபம் என்பது நான் காட்டுவதல்ல, நீங்கள் காண்பது என்று சொன்னார். விஸ்வரூபத்தை காட்ட முடியாதுங்க. நீங்க 1000 வந்து இங்க சத்தம் போடுங்க, 1000 பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் கொடுங்க, ஏற்கனவே அது இருக்குது, அதுதானே கொண்டு வந்து போடுறீங்க. புதுசா என்ன சொல்ற? உனக்குள் ஒரு விஸ்வரூபம் இருக்கிறது, அது என் பார்வைக்கு மட்டும் தெரிகிறதா? ஐ வில் பி யுவர் ஃபாலோவர். ஏங்க கீதை சொன்னான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் தானே விஸ்வரூபம் எடுத்து சொன்னான். நம்ம படத்துல பார்க்கல, கர்ணன் படத்துல. இந்திய தொலைக்காட்சிகளிலேயே முதல் முறையாக வந்துச்சு. இப்போ பார்க்கல, நம்ம
அப்படி எடுத்து விஸ்வரூபத்தை காட்டினாரே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அப்படி விஸ்வரூபம் எடுத்து ஒருவேளை கிருஷ்ணன் கீதை சொல்லி இருந்தால் குருக்ஷேத்திரம் நடந்திருக்காது. எல்லாரும் கேட்டிருப்பாங்கல்ல. அவன் சொன்னது அர்ஜுனனுக்கு மட்டும்தான். அந்த வார்த்தைகள் சொல்ல 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 5 அடி 5.5 அடி உயரம் உள்ள கிருஷ்ணன் அவனுக்கு 50,000 அடி போல் தெரிந்தான். அது தெரிந்தது ஸ்தூலம் அல்ல, அவன் சொன்ன வார்த்தையின் சத்தியத்தால் அவன் விஸ்வரூபம் எடுத்தான். விஸ்வரூபம் என்பது வார்த்தையின் சத்தியத்தால் வருவது, செயல்பாடுகளின் சத்தியத்தால் வருவது. அது அதிகாரத்தாலும் ஆடம்பரத்தாலும் நான் இவ்வளவு செய்கிறேன் பார் என்று அடுத்தவர்களுக்கு காட்டுவதாலும் வருவதல்ல. அப்படி காட்டாமல் அடங்கி இருக்கும் மனதோடு நம்மை வழிபடுத்தக்கூடிய குரு யார் என்று பாருங்கள். அந்த தலைமை உங்களுக்கு